உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். WHO எனப்படும் உலக சுகாதார நிறுவனம் இன்று உலகம் முழுவதும் வேர்ல்ட்ஸ் எய்ட்ஸ் டே, உலகத்தினுடைய எய்ட்ஸ் நோயையும் HIV நோயையும் ஒழிப்பதற்கான ஒரு குறிக்கோளை ஆண்டுதோறும் உலக மக்களுக்கு செயல்படுத்தி கொண்டு வரும் அந்த தினமாக இதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தினத்திலே மக்களுக்கு அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர் சங்கத்தின் நிறுவன தலைவர் என்ற முறையில் டாக்டர் அமிர்ஜானாகிய நான் சில செய்திகளை உங்கள் மத்தியிலே என்னுடைய அனுபவங்களையும் 50 ஆண்டு காலமாக பாலியர் மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் ஒரு சில வினாடிகள் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏன் இன்றைய தினம் இதை கொண்டாடுகிறோம் என்றால், உலக மக்களிடமிருந்து எய்ட்ஸ் நோயை ஒழிப்பது நமது குறிக்கோள். அது அடைவதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் மக்களோடு இணைந்து அவர்களுக்குரிய பரிசோதனைகள், மருந்துகள், உணவுகள், விழிப்புணர்வுகள் இவற்றை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நான் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் இருந்து இதை நான் யூடியூப் மூலியமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை முதற்கண் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் கூட, மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் பத்திரிகை நிருபர்களை சந்திக்கின்ற நேரத்திலே உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விரைவிலே இதை எய்ட்ஸ் இல்லாத தமிழகத்தை, எய்ட்ஸ் இல்லாத இந்தியாவை, எய்ட்ஸ் இல்லாத உலகத்தை காண வேண்டும் என்ற தன்னுடைய வேண்டுகோளையும் அதற்கான முயற்சிகளையும் ஒரு பக்கம் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அதற்காக வேண்டி எங்கள் டாக்டர் சங்கத்தின் சார்பாக அவரை பாராட்டுகின்றோம். தமிழகத்திலே ரெட் ரிப்பன் கிளப் என்ற மாணவர்கள் பள்ளியின் மத்தியிலே, கல்லூரியின் மத்தியிலே கிட்டத்தட்ட 150 கிளப்புகள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் தமிழக அரசு 2163 நம்பர் ஆஃப் இன்டகிரேட்டட் கவுன்சிலிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர்ஸ், இது தமிழகம் முழுவதும் 59 இடங்கள், முதல்வர் அவர்கள் 81 இடங்கள் என்று கொடுத்திருக்கின்றார். நம்பர் ஆஃப் ஆன்டி ரீட்ரோ வைரல் தெரப்பி, அந்த HIV நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை, நவீன மருந்துகளை தருகின்ற அவற்றையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு பக்கம் எய்ட்ஸ் நோயையும் HIV-யும் குணப்படுத்துவதற்கு அரசும் மக்களும் NGO-க்களும் தனியார் நிறுவனங்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு குரல் ஒன்றை எழுப்பியிருக்கின்றார் மரியாதைக்குரிய ஐயப்பன், சோஷியல் ஒர்க்கர். அவர் என்ன கூறுகின்றார் என்றால், திருமணத்திற்கு முன்பு ஆண்களும் பெண்களும் இரத்த பரிசோதனை செய்து கொண்டு, உடல் பரிசோதனை செய்து கொண்டு இந்த HIV தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு உதவ வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றார். அவர்கள் கூட ஒரு தனியாக லிவிங் வித் HIV, PL, பர்சன் லிவிங் வித் HIV என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஆன்டி ரீட்ரோ வைரல் தெரப்பி, இது இரண்டையும் எடுத்துக்கொண்டு சில செய்திகளை இன்று உலக மக்களுக்கும் தமிழ் கூறும் மக்களுக்கும் அவர்கள் எடுத்து வைத்துள்ளார்கள். எனக்கு அதில் மிகவும் பிடித்தது, HIV பாசிட்டிவ் ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்தால் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு HIV இல்லாத ஒரு குழந்தை பிறக்குமா என்ற கேள்விக்கு நவீன மருத்துவம் விடை தந்து விட்டது. Mother to child transmission is now completely stopped with the modern medicine. நவீன மருத்துவத்தின் மூலமாக இவர்கள் திருமணம் முடித்தாலும்
கணவனுக்கும் மனைவிக்கும் HIV பாசிட்டிவ் ஆக இருந்தாலும் பிறக்கின்ற குழந்தை HIV இல்லாத தொற்று இல்லாத ஒரு குழந்தையை தர முடியும் என்று நவீன மருத்துவ விஞ்ஞானமும் மருத்துவர்களும் முயற்சி செய்து அதில் வெற்றி கண்டுள்ளார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே நேரத்திலே அது தொடர வேண்டுமென்றால் சில காரியங்களை அவர்கள் முறையாக பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவர்கள் கூறுவது போல அவர்கள் மருந்துகளும் உணவுகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக திருமணத்திற்கு முன்பு HIV பரிசோதனை மட்டுமல்ல, சில பரிசோதனைகளையும் அவர்கள் செய்வது நல்லது என்று அனுபவமிக்க இத்துறையின் அனுபவமிக்க டாக்டர் என்ற முறையிலே சில கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நம்மளை பயமுறுத்துகின்ற நோய்கள் ஒன்று HIV என்பது மட்டுமல்ல, இன்னும் திருமணத்திற்கு முன்பாக சில பரிசோதனைகளை அவர்கள் செய்து கொண்டால், குறிப்பாக அவர்கள் சிபிலிஸ், HPV எனப்படுகின்ற ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், பெண்களுடைய கர்ப்ப வாயிலில் புற்றுநோயை உண்டுவிடுகின்ற இந்த கிருமியையும் பரிசோதனை செய்ய வேண்டும். கிளாமிடியா ட்ரைகோமனிஸ் எனப்படுகின்ற அந்த கிருமி, டோனோவானா கிரானுலோசிஸ் என்கின்ற அந்த கிருமி மற்றும் அந்த பெண்குறியில் ஆண்குறியில் ஏற்படுகின்ற பல்வேறு நோய்களை அவர்கள் பரிசோதனை செய்து கொண்டால் பிறக்கின்ற குழந்தைக்கு மட்டுமல்ல, திருமண வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். கிளாமிடியால் இன்ஃபெக்ஷன், HIV 1 and 2 இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் B இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் C இன்ஃபெக்ஷன் மற்றும் டெஸ்ட் ஃபார் சிபிலிஸ், ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் 1 and 2 அண்ட் நைஜீரியா கொனீரியா. இந்த 10 வகையான கிருமிகள் தான் அதிகமாக VD வியாதி என்று நாம் அழைக்கின்றோமே, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று ஆங்கிலத்திலே கூறுகிறார்கள். இவை அனைத்துமே திருமணத்திற்கு முன்பாக பரிசோதனை செய்து கொள்வது அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறப்பும் வளர்ப்புக்கும் அது உதவியாக இருக்கும். நான் இங்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன், காதலிப்பதற்கு யாரும் எதிரி அல்ல. ஆனால் அதே நேரத்திலே காதலிப்பதற்கு முன்பு, காதலிக்கிறது பின்பு, திருமணத்திற்கு முன்பாக இரத்த பரிசோதனை செய்யாமல் செய்கின்ற திருமணம் இருக்கின்றதே, அது நிச்சயமாக நாம் வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்கின்ற தேவையில்லாத ரிஸ்க். இந்த ரிஸ்க் தேவையா என்பதைத்தான் இப்பொழுது நவீன மருத்துவர்களும் கூறுகின்றார்கள். ஏனென்றால் உங்களுக்கு அதிகமான சுதந்திரத்தை நவீன உலகத்திலே கொடுத்து விட்டார்கள். இளைஞர்களுக்கு குறிப்பாக நான் சொல்லுகின்றேன், இன்று உலகம் எங்கோ சென்று கொண்டு இருக்கிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களா, காதலித்த திருமணமா என்று பேசிய அந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு வாழ்க்கை லிவிங் டுகெதர் என்று ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் மேனாட்டிலே இந்த பழக்கம், மேனாட்டில் பழக்கங்கள் எல்லாம் எந்த நாட்டுக்கும் பரவும், கலாச்சாரத்தையே மாட்டி காண்பிக்கின்ற இந்த உலகத்திலே. ஏனென்றால் நவீன உலகத்திலே என்னென்ன மாற்றங்கள் நடந்தாலும் சரி, ஆனால் நமக்கு தேவை ஆரோக்கியமான வாழ்க்கை, நமக்கு தேவை சந்தோஷமான வாழ்க்கை, நமக்கு தேவை ஆரோக்கியமான குழந்தைகள். எனவே இத்தனையும் கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் இதை முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடலிலே இரத்த பரிசோதனையை நீங்கள் செய்து கொண்டு, அந்த இரத்த பரிசோதனைக்கு பின்பு நீங்கள் திருமணத்தை முடிவு செய்தீர்கள் என்றால், 2 பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். என்றால் அனைவருமே நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். எனவே நான் இந்த உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு வைக்கின்ற மருத்துவ பேராசிரியர் என்ற முறையிலே ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். எத்தனை பேருக்கு இதை எடுத்து செல்கின்றீர்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் திருமணத்திற்கு முன்பாக முழு உடல் பரிசோதனையும், முக்கியமாக HIV நோய்க்கு மட்டுமல்ல, நான் குறிப்பிட்ட அந்த 10 வகையான நோய்களிலும் இருந்து அந்த விடுதலை பெற்ற ஒரு மணமகளாக நீங்கள் இல்லற வாழ்க்கையில் நுழைந்தால், அதைத்தான் நான் நிச்சயமாக பலன் தரும் வாழ்க்கை, பயன் தரும் வாழ்க்கை, இன்பமயமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன்.
when the health is lost, everything is lost. இதுக்கு மாற்றான எந்த பழமொழியும் உலகத்திலே இருக்க முடியாது. நிச்சயமாக விடை காண முடியும். எனவே திருமணத்திற்கு முன்பு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முழு உடல் பரிசோதனை செய்வது மட்டுமல்ல, HIV தொற்று மட்டுமல்ல, வெனீரல் டிசீஸ் என்கின்ற பால்வினை நோய்களிலிருந்து உலகம் விடைபெற வேண்டும், முழு அளவிலே அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த தினத்திலே நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் ஏன் உயர்தர +2 லெவல் 10th லெவலில் மாணவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்கனவே இந்த கிளப்பு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது போன்று நீங்கள் முயற்சி செய்து ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் காதலுக்கு எதிரி அல்ல, திருமணத்திற்கு எதிரி அல்ல. ஆனால் திருமணத்திற்கு முன்பாக முழு உடல் பரிசோதனை செய்யாதது, பரிசோதிக்கப்படாத ஒரு மருந்தை, பரிசோதிக்கப்படாத ஒரு வேக்சின் மருந்தை எப்படி கொடுக்க முடியும்? எந்த ஒரு இதற்கும் ஒரு தேவை. எனவே மனக்கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு, ஆரோக்கியமான வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல் ப்ரொசீஜர் என்று நாங்கள் கூறுவோமே. காலையில் எழுந்தது முதல் உறங்கும் வரை எப்படி உங்களுடைய சாப்பாடு உணவு முக்கியமோ, உடற்பயிற்சி முக்கியமோ, உறக்கம் முக்கியமோ, மன அழுத்தம் முக்கியமோ, இவை எப்படி முக்கியமோ அதை போன்று முழு உடல் பரிசோதனையும் ஒரு முக்கியமான திட்டம் என்று நினைத்து கொண்டு உலகத்தினுடைய இருக்கக்கூடிய எந்த 198 நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, அனைவரிடம் எடுத்து செல்லுங்கள். நம் வாழ்க்கையை நாமே சுகாதார வாழ்க்கையாக மாற்ற வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். அதற்குரிய உறுதிமொழியையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பிறவியிலே நாம் ஆரோக்கியமாக வாழாவிட்டால் எந்த பிறவியிலே நீங்கள் ஆரோக்கியத்தை தேடப் போகின்றீர்கள்? எனவே உங்கள் உடலும் உள்ளமும் உங்களுடைய மனமும் அமைதி பெற்று நல்வாழ்வு பெற்று ஆரோக்கியம் ஆவதற்கு திருமணத்திற்கு முன்பாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். இதில் தவறு ஒன்றுமில்லை. ஒரே ஒரு நாள் அதற்காக ஒதுக்கி நீங்கள் நேரடியாக அந்த பரிசோதனை நிலையத்திற்கு சென்று உங்களுடைய இரத்தத்தை கொடுத்து பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இன்றோ நாளையோ, ஆனால் நான் கூறுவது ஒரு நாள் நடக்கும். அதில் கருத்து வேறுபாடுகள் கிடையாது. நிச்சயமாக ஒரு காலத்திலே திருமணத்திற்கு முன்பாக there will be one certificate has to be produced and that is going to be total body checkup health certificate. எப்படி திருமணத்திற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அவசியமோ அதை போன்று இந்த பரிசோதனையும் ஒரு நாள் கேட்பார்கள். அது விரைவில் வரும். எனவே உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை இதன் மூலம் பாதுகாக்க முடியும். எனவே HIV தொற்று ஏற்கனவே இருப்பவர்களுக்கு உரிய நவீன மருத்துவம் இருக்கின்றது. எனவே அந்த தொற்றை பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தடுக்க முடியும். விரைவிலே HIV நோயையும் குணப்படுத்துகின்ற மருந்துகள் விரைவில் வர இருக்கின்றது, வேக்சின் வர இருக்கின்றது. அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பரிசோதனையில் இருக்கின்றது. ஏனென்றால் குணப்படுத்த முடியாத நோய் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று குணப்படுத்த முடியாத நோய்களில் HIV, எய்ட்ஸ், கேன்சர் போன்றவை. ஆனால் நவீன மருத்துவம் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது. விரைவிலே அது நடக்கும். அது நடப்பதற்கு முன்பாக அது ஒரு தடுப்பாக நாம் செய்ய வேண்டியது. வருமுன் காப்பது போல் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்திலே. வருமுன் காப்பதற்கு எடுக்க வேண்டிய மருத்துவ முயற்சியாக இதை நீங்கள் மனதில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். என் உடல் பரிசோதனை திருமணத்திற்கு முன்பாக நான் செய்வேன் என்ற உறுதிமொழியை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.